அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா. இன்னைக்கு நிகழ்ச்சியில சிறப்பு திரைப்படம் அதிமுக முன்னாள் அமைச்சர் மாநிலங்களவை உறுப்பினர் சி.வி. சண்முகம் அவர்கள். நேயர்களே, நாம் இன்னைக்கு பார்க்க போற திரைப்படம் டபிள்யூ ஸ்டாக்கீஸ் பெருமிடன் வழங்கும் எம்பி சார். கட்சியில ஒவ்வொரு நாளும் வெவ்வேறு போராட்டம் நடக்க சொந்த ஊர்ல மக்களை திருத்திய மாண்புமிகு என்பி நாயகனை மையப்படுத்தி ஒரு படத்தை எடுத்திருக்காரு இயக்குனர் ஆவேசம் ஆறுசாமி. என்னதான் முன்னாடி நாங்க கூட்டணியா இருந்தாலும் இப்போ தனிதானு காட்டுற விதமா தாமரைக்கு எதிராக கொதிக்கிறாரு இளையநாயகன். இங்கே இடம் கொடுப்பது மாநில அரசு, பல்கலைக்கழகத்தை உருவாக்குவது மாநில அரசு, அவளுக்கு வேண்டிய அனைத்து வசதிகளும் செய்து கொடுப்பது மாநில அரசு, கட்டடங்களை கட்டி கொடுப்பது மாநில அரசு, சம்பளம் கொடுப்பது மாநில அரசு. ஆனால் மாநில அரசுக்கு எந்த அதிகாரம் இல்லை. என் வீட்டிலே எனக்கே அதிகாரம் இல்லை. இல்ல, இப்படி இன்றைக்கு மத்திய அரசாங்கம் ஒரு மோசமான இன்றைக்கு ஒரு திட்டத்தை அறிமுகப்படுத்துகிறது. ஒரு நாடு ஒரு தேர்தல் என்ற மாதிரி எல்லாம் இன்றைக்கு மத்திய அரசாங்கத்தில் இந்த அதிகாரத்தை குவிக்க பார்க்கிறது. மாநிலத்துல ஆளுங்கட்சிக்கு எதிராக பேசினாலே பிரதான எதிர்கட்சி அந்தஸ்தை தக்க வைக்க முடியும்னு அடுக்கடுக்கா வசனங்களை அள்ளிவிடுறாரு நாயகன். வீரம் முழக்கம் விடுகிறாரோ, கோஷம் விடுகிறாரோ, வேகமாக பேசுகிறாரோ, புலியை போல் உரும்புகிறாரோ. இன்றைக்கு 40 நாடாளுமன்ற உறுப்பினர்களை வைத்திருக்கிறது திமுக. இங்கே பேசுகிறார், இங்கெல்லாம் நல்லா தான் பேசுறார். எழுதி குத்து பேசுறாரோ, எழுதி கொடுக்காம பேசுறாரோ, இல்ல அவரா பேசுறாரோ, அதெல்லாம் நல்லா பேசுறார். புலி மேல் உரும்புறார், கர்ஜிக்கிறார், சீருகிறார். ஆனா அங்க போனா குழம்பு புலி மாதிரி ஆயிடுறாங்க. டெல்லியில குழம்பு புலியிலாவது கொஞ்சம் உப்பு புளி கொஞ்சம் காரம் இருக்குது, அங்க அதுவும் உள்ள உப்பு செப்பு இல்லாம இருக்குது. ஒன்னும் இல்லை. என்ன பண்றாங்க 40 நாடாளுமன்ற உறுப்பினர்? என்ன செய்திருக்கிறீங்க இது வரைக்கும்? கோஷம் போட்டிருக்கீங்களா? சபையில பிரச்சனை பண்ணி என்ன பண்றீங்க? பிஜேபி எம்பிங்க போய் அவங்க மந்திரியை பாக்குறாங்களோ இல்லையோ, திமுக எம்பிங்க போய் எல்லாருக்கும் சலாம் போடுறாங்க. இதை தவிர வேற என்ன நடக்குது? நாயகனின் டெல்லி அனுபவங்களை எல்லாம் உள்ளூர் அரசியலுக்கு ஏத்த மாதிரி திரைக்கதையை மாத்திருக்காங்க இந்த படத்துல. தேர்ந்தெடுக்கப்படாத ஒருவரை ஆளுநராக நியமித்து தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் பிரதிநிதிக்கிற அதிகாரத்தை அவருக்கு உயர்கல்வி முழுக்க முழுக்க இந்த அதிகாரத்தை வழங்குகிறது. இதெல்லாம் எப்போ வருது? எந்த ஆட்சியில் இருக்கும் போது வருது? அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 32 ஆண்டு காலம் ஆட்சியில் இருக்கிறது. 32 ஆண்டு காலம் ஆட்சியில் எப்போது மாநில உரிமை பறிக்கப்பட்டிருக்கிறதா சொல்லுங்க. மொத்தத்துல எம்பி சார் கோவக்காரு சார். We are back to cinema. காதலிக்க நேரமில்லை. ஆமா, எங்க இவ்வளவு அப்டேட்டுங்க படத்துல. எஸ், ஏன்னா படத்தை வந்து ரிலீஸ் டேட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க ஏற்கனவே. ஜனவரி இந்த பொங்கலுக்கு வருதா? சரி, ஓகே. ட்ரெய்லர் லான்ச் பண்ணியாச்சு, ஆடியோ லான்ச்லாம் நடந்திருக்குது. அதுல கிருத்திகா உதயநிதி அவர்கள் படம்லாம் எப்படி ரெடி ஆச்சு? டைரக்டர், இந்த படத்தோட டைரக்டர். எஸ், அப்ப நேரம் இருந்துச்சு, இப்ப யாருக்கும் நேரம் இல்ல. அதுதான் எல்லாருமே பயங்கர பிஸியா இருக்கிறோம். சோ பட் காதலிக்க நேரம் இல்லைன்ற டைட்டில் இருந்தாலும் நாங்க காதல் பத்தி தான் பேசுறோம். என்னதான் நேரம் இல்லைனாலும் காதல்ன்றது எல்லாருக்குள்ளயும் இருக்கு. அது ஒரு சின்ன ஸ்ட்ரகிளாவும் இருக்கு, அது ஒரு சந்தோஷமும் கொடுக்குதுன்றதான் பேசியிருக்கிறோம். அவங்கள வந்து எழுத விட்டு அப்படியே எழுதிட்டே இருப்பாங்க, அந்த மாதிரி ஒரு கிரியேட்டிவ் மைண்ட் உள்ளவங்க. ஸோ அவங்க கூட இந்த கிரியேட்டிவ் ப்ராசஸில் நானும் நித்யா மேனனும் சேர்ந்து வந்து ஒர்க் பண்ணுறது ரொம்ப ரொம்ப சந்தோஷமான விஷயம். நித்யா அவங்க எல்லாருக்குமே தெரியும், அவங்க வந்து ஒரு பயங்கர ஒரு அசுர நடிப்பு தான். அவங்க ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது, ரொம்ப பிடிச்ச ஒரு ஷூட்டிங் இது. நான் வந்தால் எனக்கு வெக்கேஷன் மாதிரி எனக்கு இருந்தது. வினய் வாஸ் தேர், யோகி பாபு வாஸ் தேர். நம்ம எல்லாருமே ஒரு குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி தான் எனக்கு இருந்தது. பர்டிகுலர் நித்யா மேன் ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் ஆக்ட்ரஸ் அப்படின்னு சொல்லுவேன். நான் இந்தியாவினுடைய மிக முக்கியமான ஆக்ட்ரஸ். இந்த படம் ரொம்ப ரொம்ப அழகான படமாக இருக்கும், ரொம்ப எளிமையான படமாக இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த படத்துக்கு என்னதான் ஏஆர் ரஹ்மான் அவர்கள் வந்து மியூசிக் டைரக்டராக இருந்தால் கூட தமிழ்நாட்டின் அடுத்த ஏஆர் ரஹ்மான்னு சொல்லப்படுற அனிருத் அவர்கள் வந்து பேசியிருக்கிறார். அவரே சொல்லிட்டேன், இருங்க அவரே வந்தாரு சொல்றாரு. அவர் சோஷியல் மீடியா பேஜில் அப்படிதான் சொல்லிக்கிறாங்க. சியர் லீடராக வந்திருக்கேன் 2 பேருக்கு. ஒன்று வந்து கிரு மேம், என்னோட டைரக்டர், அண்ட் அஃப்கோர்ஸ் ஏஆர் சார். ஆல் தி பெஸ்ட் டு Jayam Ravi brother and Nithya Menon and the whole team for a super success, Red Giant Films.
ஸோ தேங்க்யூ ஆல் அண்ட் ஹாப்பி நியூ இயர், ஹாப்பி பொங்கல். தேங்க்யூ. நிறைய பிரபலங்கள் வந்து இந்த படத்தை பத்தி பேசியிருக்காங்க. நான் இன்ன வரைக்கும் என் கெரியர்ல இந்த மாதிரி ரோல் பண்ணல. ஐ ஹோப் யூ லைக் இட். ஒரு ஃபீல் குட் ஃபில்ம் இது. போன 3 வருஷம்லேருந்து என்னோட எல்லா படமும் துணிவுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி பொங்கல் ரிலீஸ் தான். துணிவு பொங்கல் ரிலீஸ், கேப்டன் மில்லர் பொங்கல் ரிலீஸ், இந்த வருஷம் காதலிக்க நேரமில்லை. ஸோ நான் இது வரைக்கும் பண்ண படத்தில் ஒரு வித்தியாசமான கேரக்டர் இந்த படத்தில் பண்ணியிருக்கேன். நான் இப்போ ஒரு பெரிய ஒரு ரெக்கார்டு கிடைச்சிருக்கு எனக்கு. வேற எதுவும் இல்லை, தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டரா மாமன்னன்ங்கிற படத்தில் நான் நடிச்சிருக்கு. இந்த மாதிரி டெப்யூட்டி சீஃப் மினிஸ்டர் கூட மாமன்னன் படத்தில் நடிச்சிருக்கு. இப்போ அந்த மினிஸ்டரோட ஒய்ஃப் டைரக்ட் பண்ண படத்தில் கூட நான் நடிச்சிருக்கு. தமிழ்ல வேற எந்த ஆர்டிஸ்டாவது அப்படி 3 சான்ஸ் கிடைச்சிருக்குமான்னு எனக்கு தெரியாது. இன்னைக்கு நிகழ்ச்சியில நிறைய சுவாரஸ்யமான விஷயங்களை பார்த்திருப்பீங்க அப்படின்னு நாங்க நம்புறோம். இதே மாதிரி நாளைக்கு நைட் 9:30 மணிக்கு உங்களை வந்து மீட் பண்றோம். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் திவ்யா, சிவா. அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா.